ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இது நாள் வரைக்கும் ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி பெறுகிறார். 11/2/2025 முதல் வக்ர நிவர்த்தி பெற்று சுபத்தன்மை, அதாவது வக்ரமாக இருந்தால் உங்களுக்கு எதிர்பலனியை தருவார் இல்லைங்களா. இப்போ நேர்கதியில் செல்கிறார். 90 நாள் இங்கே இருப்பார். 10/5/2025 வரைக்கும் 11/5/2025 குரு பயிற்சி பலன் மிதுனத்துக்கு அமைகிறது. அப்போது இந்த 90 நாளும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பகவான் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார். இது நாள் வரைக்கும் ரிஷபத்தில் கடந்த மாதங்களாக வக்ரகதியில் இருந்தார். 11/2/2025 முதல் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். 90 நாள் ரிஷபத்தில் இருப்பார். 11/5/2025 குரு பயிற்சி மிதுனத்துக்கு ஏற்படுகிறது. அப்போது இந்த குரு வக்ரம் பெறுவதால் தனது சொந்த ராசியான தனுசு ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை குரு வழங்கப் போகிறார் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இதில் என்ன ஒரு விசேஷம் என்னன்னா, அவர் குரு மட்டும் அங்கே இருந்திருந்தால் அதை உங்களுக்கு 6ஆம் இடம் ஆகிடுது. பலன் ஒரு நெகட்டிவாக தான் சொல்லணும் அப்படின்னு கூட சொல்லணும். ஆனால் குரு பார்வை கோடி நன்மை. 6ஆம் இடம் ஸ்தான பலம் இல்லை, ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார்னு சொல்லணும். ஆனால் இந்த 3 மாத காலமும் சுக்கிர பகவான் மீனத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போது மீனத்தில் இருக்காருன்னும் போது அப்போது குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகமாய்ப்போது. அப்போ குருவை தூக்கி மீனத்தில் போடுங்க, தனது சொந்த வீடு 4ஆம் இடத்துல போடுங்க மீனத்தில். அப்போது பலன் ஏகப்பட்ட பலனை செய்யக்கூடிய ஒரு நிலை. அப்போது குரு பகவான் இந்த 90 நாளும் நல்ல பலனை தருவாரா, அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார். அதாவது 4ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது ஆட்சி பெறுகிறார். தன்னுடைய சொந்த வீடான மீனத்துக்கு ஆட்சி பெறுவது. அப்போது வண்டி வாகனங்கள் வாங்குவது, இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, ஃப்ளாட்டு வாங்குவது, இல்லை ஃப்ளாட் கட்டுறது, வீடு கட்டுறது, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க, கண்டிப்பாக செய்வீங்க. டெஃபினட்டாக அதற்கான ஒரு இது நாள் வரைக்கும் வக்கிரமாக இருந்ததால் காரியம் கைகூடி வரல. உங்களுக்கு வாங்கணும்னு நினச்சிருந்தீங்க, வீடு கட்டலாம்னு நினச்சிங்க, இல்லை ஃப்ளாட் வாங்கலாம்னு நினச்சிங்க, எதுவுமே கைகூடி வரல. குரு வக்கிரமாக இருந்தார், நாளுக்குடையவர். அதனால் இப்போது வக்ர நிவர்த்தி பெறுவதால் சுபத்தன்மையில் இருப்பதால் அற்புதங்க. கண்டிப்பாக இந்த 90 நாளுக்குள்ளே ஏதாவது ஒரு இடமோ பூமியோ வீடோ ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு அக்ரிமெண்ட்டாவது போடக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கிறது. பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க போகிறீங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க. அது உள்நாட்டு கல்வியாக இருக்கலாம், வெளிநாடு போய் அனுப்பி படிக்க வைக்கலாம். உங்களுடைய நிலை இப்பொழுது சந்தோஷகரமாக இருக்கிறது. பிள்ளைகளை அவங்க கேட்குற காலேஜில் கேட்குற பிரிவு வாங்கி கொடுப்பீங்க. அதாவது என்ன பிரிவில் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த படிப்பை நீங்கள் சேர்த்து விடக்கூடிய ஒரு நிலை. தாய் வழி சொந்தங்கள் இது நாள் வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. ஏன்னா நாளுக்குடையவன் வக்ரமாக இருந்ததால் தாய்க்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் வக்ர நிவர்த்தி பெற்றுவிட்டார். தாய் வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. 4ஆம் இடம் சுகஸ்தானம். அப்போ சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த 90 நாளும் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக இருக்குது.
பார்த்தீங்கன்னா குரு பார்வை கோடி நன்மை. குரு பாருங்கள் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. எந்த ஒரு கிரகமும் 10ஆம் இடம் அப்படின்னும் போது 10ஆம் வீட்டை குரு பார்க்குது. அதுவும் குரு இருக்கிறதுலையே சுப கிரகம். இவர் லக்னாதிபதியாகவும் ஆயிடுறார். அப்போது இவரை உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் உங்களுக்கு பொற்காலம் என்று சொல்லலாம். வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன், அங்கீகாரம் கிடைக்கும். நல்லா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு. அதையும் தாண்டி அரசு அரசில் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க, சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. பட்டங்கள், பதவிகள் தேடி வரக்கூடிய காலம். அப்போது ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறீங்க, இல்லை இன்க்ரிமெண்ட்டு, இல்லை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர், நல்ல இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபருக்காக முயற்சி பண்ணுறீங்க. டெஃபினட்டாக எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாகும். கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க. 10ஆம் இடம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் அப்போ 2ஆம் வீட்டை குரு பார்க்குறார். அப்போ பணம் வசதி, அதாவது பண வரவு கண்டிப்பாக இருக்கும். பண வரவு இருந்தால் குடும்பத்தில் அமைதி இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு, மரியாதை கிடைக்கப் போகிறது. இதையும் தாண்டி குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய நிலை உண்டு. வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே களைகட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது என்று சொன்னால் மிகையாக. அடுத்தது குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12 அயன சயன போகம். வேலைக்கு உண்பது, உறங்குவது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அடுத்தது வெளியூர், வெளிநாட்டு பயணம் ஒரு சிலருக்கு அமையும். சுப செலவுகளே ஏற்படும். நம்ம தான் 4ஆம் இடம்னு சொன்னோமே, கல்வி. இப்போ பிள்ளைகளை கல்விக்காக அனுப்புவீங்க, என்ன படிக்க வைப்பீங்கன்னு சொன்னோம். வீடு வாங்குவீங்க, 2 வீலரோ காரோ வாங்கக்கூடிய நிலையும் இருக்கிறது என்று சொல்லுகிறோம். ஆனால் ஸ்தான பலம் பார்த்திங்கன்னா 6ஆம் இடம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். ஆதலால் இந்த சொந்த ராசியான தனுசு ராசிக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பெறுவது 100% சிறப்பானது. நன்மை தருமா? நன்மை தரும். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.